சாமியாடிகள் இது மாதிரியான வலைகளில் சிக்கக்கூடாதுங்க. அதுதான் இன்னைக்கு நான் அறிஞ்சது அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். அது என்ன வலை அப்படின்னா, சாமியாடி அப்படின்னா சாமி வர்ற உடலில் வர்ற சாமி ஊக்கமாக பேசணும், உடலில் வர்ற சாமி ஊக்கமாக எல்லையில் நிற்கணும், எல்லா மக்களையும் காக்கணும், நம்மளையும் காக்கணும், நம்ம மேலே வர்ற சாமி நம்மக்கிட்ட நின்று பேசணும் அப்படின்னு. அதுதான் யதார்த்தம், அதுதான் நடக்கணும், அதுதான் சத்தியம். ஆனால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த சாமியாடிக்கும் அந்த உடலில் வர்ற சாமிக்கும் எதிராக சூழ்ச்சிகள், ஒரு சில மாய தந்திரங்கள், ஒரு சில வலைகள் பின்னப்படும் பார்த்தீங்களா? அந்த வலைகளில் சிக்கிட்டோம் அப்படின்னா உடலில் வர்ற சாமி ஊக்கமாக பேசாது, சாமியாடிகள் நம்மளும் பல நூறு கஷ்டங்களை சந்திக்க நேரிடும். அதை தான் இன்றைக்கி நான் அறிஞ்சதை அறிவோம் நண்பர்களுக்கு, சாமியாடி வரும் மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அது என்ன வலை? அது என்னங்க வலை அப்படின்னா, நாம் சரியாக இருப்போம், நம்ம எண்ணம் சரியாக இருக்கோம், நாம் உண்மையாக இருப்போம், நீதியாக இருப்போம், நேர்மையாக இருப்போம், சத்தியமான வழியில் நாம் நிற்போம். அதனால தான் சாமி நம்மளை தொற்றுக்கு நம்ம மேலே வருது, நம்ம மேலே பேசுது. ஆனால் இது எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு எதிராக சூட்டப்படும்ல, நமக்கு எதிராக விரிக்கப்படும் வலைகள் தானே. அதை தான் என்னென்ன, அதிலிருந்து நாமளை எப்படி நாம் சிக்காமல் நம்ம சாமியை பாதுகாக்கணுங்கிறத நான் அறிஞ்ச ஒரு சில விஷயங்களை அறிவோம் நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சரிங்க, ஒன்றுமில்ல, ஒரு 4-5 விஷயங்கள் தான். அந்த விஷயங்களில் நாம் கவனமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை சொல்ல ஆசைப்பட்றேன். சரி, என் மேலே ஒரு சாமி வருது, உங்கள் மேலே ஒரு சாமி வருது அப்படின்னா, எது மாதிரியான வலைகளில் நாம் சிக்குவோம்? என் மேலே வர்ற சாமி ஊக்கமாக என்கிட்ட எப்போ பேசாமல் போகும் அப்படிங்கிறத அந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. என்னென்ன விஷயங்கள்? முதல் விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த சாமிக்கு ஏற்படுற கட்டு, அந்த சாமிக்கு ஏற்படுற மரிப்பு. சரி, அந்த கட்டு மரிப்பு எப்படி நடக்குது? யார் வேணாலும் நினச்சா கட்டிடலாமா? என் சாமியை கட்டிடலாமா? என்னையை கட்டிடலாமா? எனக்கும் என் சாமிக்கு நிறைய மரிப்பை போட்டுடலாமா? இப்போ அந்த இடத்துல நாம் கவனமாக இல்லாமல் இருந்தால் தான் இந்த விஷயங்களே நடக்கும். என் சாமியை கட்டணும்னா கூட அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்களோட துணை இல்லாமல் அது சாத்தியம் இல்லை. என்னையை கட்டணும் அப்படின்னா என் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா அது சாத்தியம் இல்லை. அப்போ இந்த இடத்துல சாமி கட்டப்படுது அப்படின்னா, சாமிக்கு அந்த சாமியோட பிடி, அந்த சாமியோட ஆயுதம், அந்த சாமியோட ரகசியம், அதே சமயம் அந்த சாமியை வணங்குற ஒரு சில தவறான வழியில் சிந்திக்கிற பெருமக்கள் கூட நிற்கிறது. இது மாதிரியான விஷயங்களில் தான் என் சாமியை கட்ட முடியும். சரிங்க, அது எப்படிங்க கட்டுறாங்க? சாமியை எப்படி கட்டுறாங்க? சாமியெல்லாம் என்னங்க, சாமி மனுஷனை காக்கிற சாமியை மனுஷன் கட்டிடலாமா? மனுஷன் கட்ட முடியாது. ஆனால் மாய தந்திரங்கள், மந்திர தந்திரங்கள், அது கட்ட முடியும்ல. அதுக்கு அதனுடைய சக்தி இருக்குல்ல. இப்போ நாம் என்ன பண்ணணும்? எல்லையில் இருக்க நம்ம சாமியை பரிபூரணமாக நாமளே மதிக்காமல், நம்ம சாமியை குறைச்சி மதிப்பிட்டு போகிற இடங்களில் நாம் யார் என்னங்கிற விவரம் தெரியாமல் நம்ம சாமியை பற்றின ரகசியங்களை, பிடிகளை நாம் கொடுக்கும்போது அந்த இடத்துல நம்ம சாமி அந்த கட்டுக்கு உள்ளாக்கப்பட வாய்ப்புகள் உருவாக்கப்படுது. அப்போ என் எல்லையில் இருக்க ஆயுதங்கள் பாதுகாக்கப்படணும், என் எல்லையில் இருக்க ரகசியங்கள் பாதுகாக்கப்படணும், என் எல்லையில் இருக்க அந்த எல்லா பங்காளிகளும் நல்லபடியாக நல்ல எண்ணத்தில் சாமியை மலை போல நினைக்கணும், நம்பணும். அது சாத்தியமா? நான் சரியாக இருக்கேங்க, என் அங்காளி பங்காளி பெருமக்கள்லாம் சாத்தியமா? என் அங்காளி பங்காளி பெருமக்கள்லாம் சாத்தியமாக இருப்பாங்களா அப்படின்னா எப்படிங்க தெரிகிறது அப்படின்னா, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் மேலே சாமி வருது அப்படின்னா உங்களுடைய அங்காளி பங்காளி பெருமக்கள் சரியாக இல்லை அப்படின்னா, அவங்க சரியாக இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் சரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் சாமியை கட்ட முடியாது. அப்போ நாம் எந்த அளவு நம்மளுடைய தெய்வங்களை, நம்மளுடைய ரகசியங்களை, அதுவும் சாமி ஆடிகளுக்குன்னு எல்லா மக்களை விட சாமி ஆடிகளுக்கு அதிகமான ஒரு சில விஷயங்கள் அந்த சாமி தெரியப்படுத்தும். அதை நாம் எல்லாரையும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு எல்லாத்திட்டையும் நாம் தெரியப்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த வலையில் நாம் சிக்கிடுவோம். சரி, இது சாமிக்கு. சாமியாடிக்கு நான் எங்கே போனாலும் நான் கவனமாக இருக்கணும். ஏன்னா என் மேலே சாமி இருக்குது, என் மேலே இருக்கிற சாமியை பாதுகாக்கிற கடமை எனக்கு இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும்? என் உடம்புல இருக்கிற சாமி இருக்கிறதுனால நான் எங்கே போனாலும் கவனமாக இருக்கணும்.
என்னுடைய காலடி மண்ணாக இருந்தாலும், என்னுடைய உடைமைகளாக இருந்தாலும், நான் பயன்படுத்திய எந்த பொருளாக இருந்தாலும் நான் பாதுகாப்பாக கவனமாக போகிற இடங்களில் நான் சரியாக இருக்கணும். எங்கெல்லாம் ஒரு சில இடங்களில் நறுக்குப்படுமோ அங்கெல்லாம் நான் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த சாமி அந்த நறுக்குப்படும், நமக்கு அந்த ஒரு தவறான செயல் இங்கே இருக்கப்பா, ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுது, இது சரியில்லைன்னு உங்கள் மனசுக்கு தோணும்போது அந்த விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. உணவு பொருளாக இருந்தாலும் அதை சாப்பிடக்கூடாது. அப்போ இது மாதிரியான விஷயங்களில் நாம் இதுதான் வலை. வலைங்கிறது என்ன அப்படின்னா, நான் இருக்கேன், என்னை கட்டணும், இவருடைய உடைமைகளை, இவருடைய பொருளை, இவருடைய சக்திகளை, இவருடைய இவர் 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 எதில் வீழ்வார், எதில் வெல்வார், இவருடைய விஷயங்கள் என்ன அப்படிங்கிற என்னுடைய விஷயங்களை நான் மற்றவங்களுக்கு தெரியாமல், தெய்வம் ரீதியாக தெரியாமல் நான் பாதுகாக்கணும். சரிங்க. வேற என்ன வலைகள், வேற எது மாதிரியான வலைகள் இந்த இடத்துல பின்னப்படுது, வேற எது மாதிரியான வலைகள் இந்த இடத்துல சூட்டப்படுது அப்படின்னா, நான் இருக்கேன், என் மேலே சாமி வருது, என் மேலே சாமி வந்த சாமியை நான் சரியாக கொண்டு செலுத்தணும்ல. என் மேலே வந்த சாமி, உடம்புல நிற்கிற சாமியை மதிக்காமல் என் இஷ்டத்துக்கு, என்னுடைய எண்ணத்துக்கு, என்னுடைய ஆசாவாசங்களுக்கு நான் பாட்டுக்கு நான் போன போக்கில் போனேன் அப்படின்னா அந்த இடத்துல நானும் பாதிக்கப்படுவேன், என் சாமியும் பாதிக்கப்படும். அப்போ எனக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் கண்டிப்பாக இருக்கணும் எல்லா விஷயத்திலையும். முக்கியமாக சுத்தம், உடல் சுத்தம், மனசு சுத்தம், இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக நாம் இருக்கணும். சரிங்க. இது இல்லாமல் வேற எது மாதிரியான சூழ்ச்சிகள், சூட்சமங்கள் நமக்கு சாமியாடிகளுக்கு எதிராக பின்னப்படும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்திலையும் யாரையும் மலவோட நம்ம யாரை நம்பணும் அப்படின்னா நம்ம சாமியை தான் நம்ம நம்பணுமே தவிர, நம்ம சொந்த இரத்த பந்தமாக இருந்தாலும் அவர்கள் சொல்றது என்ன ஏதுன்னு நாம் கவனிக்கணும். சொன்னதுக்கெல்லாம் நாம் தலையாட்டிட்டு நாம் போயிடக்கூடாது. அப்போ ஏன் வலைகள், ஏன் சூழ்ச்சிகள், எதுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வர காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று சாமியா நம்மளை காக்கிற சாமி மடங்கணும், இல்லைன்னா அந்த சாமியை சுமக்கிற சாமியாடி நான் மடங்கணும். இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒன்று நடந்தால் தான் நம்ம மேலே இருக்கிற சாமியை யாராலையும் கட்டுப்படுத்த முடியும், நம்ம மேலே இருக்கிற சாமியை யாராலையும் இயக்க முடியும். அப்போ சாமியாடிகள் அப்படிங்கிறது ஏன் வாகனம், எதுக்கு அந்த சாமியாடிய வாகனம்னு சொல்கிறது புரியுதா? அந்த சாமியோட சாரல் அந்த சாமியாடிகளுக்கு முழுமையாக இருக்கிறதுனால தான் அது வாகனம். சாமியை தொடுறது ஒன்று, அந்த சாமியாடியை தொடுறது ஒன்று. இப்போ இது மாதிரியான சூழ்ச்சிகள், வலைகள் அதுக்குள்ளே சிக்காமல் நம்மளை நாம் பாதுகாக்கணும். அதே சமயம் தெய்வத்தை மட்டும்தான் நாம் நினைக்கணும். யார் எதை சொன்னாங்கன்னு நம்ம எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. முக்கியமாக தீய வினைகளுக்கு துணை போகக்கூடாது. பில்லி, சூனியம், செய்வினை, ஏவல் இது மாதிரியான செயலுக்கு துணை போகக்கூடாது. நம்ம சாமிக்கு ஆகாத காரியத்தை நாம் செய்யக்கூடாது. நம்ம எண்ணம் சொல்லுது அப்படின்னு நாம் அதை செய்யக்கூடாது. உத்தரவு இருக்கா, சாமி பரிபூர்ணமாக உத்தரவு கொடுத்தா தான் அந்த விஷயத்தை பற்றி நாம் சிந்திக்கணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு எந்த ஒரு செயலையும் நாம் செஞ்சிடக்கூடாது. இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் நாம் சரியாக இருந்தால் மட்டுமே நாம் எந்த ஒரு வலையிலையும் சிக்காமல், எந்த ஒரு சூழ்ச்சிகள்லையும் சிக்காமல், எந்த ஒரு மாய தந்திரங்களுக்கும் மயங்காமல் நம்ம சாமியும் நம்மளும் சரியாக இயங்க முடியும் அப்படிங்கிறத சத்தியமான உண்மை. அதாவது எத்தனையோ சாமியாடிகள் பட்ட மன வலி, எத்தனையோ சாமியாடிகள் கிடைக்கப்பெற்ற தீய வினைகள், எத்தனையோ சாமியாடிகள் அந்த தீய வினைகளை எப்படி எதிர்கொண்டாங்க, எத்தனையோ சாமியாடிகள் அந்த தெய்வத்தோட கட்டை எப்படி உடைச்சாங்க, எத்தனையோ சாமியாடிகள் எப்படி அவங்கள சரி பண்ணாங்க, எத்தனையோ சாமியாடிகள் எப்படி அந்த எல்லையில் அந்த சாமியை பேச வச்சாங்க, அவங்க உடல்ல பேச வச்சாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். இது எல்லாம் சரியா தெரிஞ்சா உங்க மேல வர்ற சாமியை யாராலையும் அசைக்க முடியாது. கவனமா இருங்க, எங்க போனாலும் கவனமா இருங்க. உங்க சாமியை சுமக்கிற தேகத்தை சரியா அதை வழிநடத்தி கொண்டு செலுத்துங்க. சத்தியமான வழியில நாலு நெல்லுங்க. ஆசாபாசங்களுக்கு அடிபணியாதீங்க. பணத்துக்கும் பொண்ணுக்கும் பொருளுக்கும் போதைக்கும் கௌரவத்துக்கும் அடிபணியாதீங்க. சொந்த பந்தமா இருந்தாலும் நல்ல விஷயங்களுக்கு நாளும் கூட நில்லுங்க. தவறான விஷயங்களுக்கு நாளும் கூட நிற்காதீங்க. உங்க சாமியை எந்த எல்லையில எது நடந்தாலும், நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நீங்களும் அந்த இடத்துல ஒரு பொறுப்பாளனா நீங்க பதில் சொல்லியே ஆகணும். அப்ப ஒரு சாமி வருதுன்னா அந்த சாமியை சுமக்கிறேன் அப்படின்னா நான் எப்படி இருக்கணும்? நெருப்பு மாதிரி, மடியில நெருப்பு கட்டின மாதிரி இருக்கணும். அப்ப இது மாதிரி விஷயங்களை நான் கவனிக்கணும்.
வெளுத்ததெல்லாம் பாலுன்னு எல்லாத்தையும் நான் நினைக்கக்கூடாது. எல்லா மக்களையும் அனுசரிக்கணும். ஆனால் அதில் இருக்கிற கெட்டவன் யாரு, நல்லவன் யாரு, நல்ல செயல் எது, கெட்ட செயல் எது அப்படின்னு எல்லாத்தையும் நான் ஆராய்ந்து பார்க்கணும். சாமி உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் அந்த செயலை நான் செய்ய முன் வரணும். என்னுடைய இஷ்டத்துக்கு தானா எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. தீய வினைகளில் காலத்துக்கு உடன் போகக்கூடாது. இது மாதிரி இருந்துச்சுன்னா எத்தனை இடையூறு வந்தாலும், எத்தனை மறிப்பு வந்தாலும், எத்தனை கட்டு வந்தாலும் நம்ம மேலே இருக்கிற சாமி நமக்கு நல்ல ஒரு வழிமுறையை சொல்லி அதிலிருந்து நம்மளை பாதுகாக்க வழிவகுக்கும். அதான் சத்தியமான உண்மை. அப்ப இது மாதிரியான சூழ்ச்சிகள்லையும் வலைகள்லையும் சிக்காம நம்மளை நாம கவனமா பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.